ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்ப்போமா? இது வந்து காரப்பொடிங்க. இது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து ஷீலா மீன் பீஸ் போட்டு 4 பீஸ் வாங்கிட்டு வந்தேன். மசாலா தடவி வச்சாச்சு. குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. என்னென்னா கருவடகம், நல்லெண்ணெய் ஊற்றி கருவடகம், வெந்தயம் தாளித்து, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி, புளி கரைச்சி ஊற்றி குழம்பு ரெடி பண்ண வேண்டியதாங்க. இந்த மாங்காய் வந்து உடுமலையிலேருந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து மரத்தில் கையாலே பறித்து எடுத்துகிட்டு வந்த மாங்காய். செம டேஸ்டான மாங்காங்க. அதுதான் நான் இன்றைக்கி குழம்புல போட போகிறேன். மசாலாலாம் போட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மாங்காயை போட்டு மீனையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. நான் நிறைய தடவை மீன் குழம்பு வீடியோ அது எப்படி செய்கிறதுங்கிறத நான் போட்டிருக்கேன். என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் நான் ஃபுல் இதுவும் அதில் போடலை. மீன் குழம்பு பாருங்கள் என்ன அழகாக என்ன கலரில் கொதிச்சிட்ருக்குன்னு. அடுத்தது மீன் வறுவலுக்கு ஒரு இண்டஸ் வேலியில் ஒரு இரும்பு சட்டி வாங்கி வச்சுருக்கேன், தவா வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு விளக்கிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஆறுனோன்னே எண்ணெய் தடவி கவர்க்குள்ளே போட்டு எப்போதும் வச்சுருவாங்க. இப்போ கவர்லேருந்து எடுத்து நல்லா அலசிட்டு அதை அடுப்பில் வச்சுருக்கேங்க. இதில் வந்து அதுக்கப்புறம் நல்லா கழுவுனதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி தண்ணியெல்லாம் போனோன்னே எண்ணெயை ஊற்றி மீனை வறுக்க வேண்டியதான். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாத்திரம் எக்கச்சக்கமாக கிடக்கு விளக்குறதுக்கு. மீன் அந்த தவால எண்ணெயை ஊற்றி போட்டாச்சுங்க. இது ஷீலா மீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.